கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை பிரிவதாக நடிகர் ரவி மோகன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இருவருக்குமான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. இந்த சூழலில் அண்மையில் நடைபெற்ற ஐசரி கணேசன் மகள் திருமண விழாவில் பாடகி கெனிஷாவும் ரவி மோகனும் ஜோடியாக வருகை தந்தனர். இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாக பரவின. இதனைத் தொடர்ந்து நீண்ட அறிக்கை ஒன்றை இன்ஸ்டாவில் வெளியிட்டார் ஆர்த்தி ரவி. இதற்கு கெனிஷாவும் பதில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ரவி மோகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தான் எதிர்கொண்ட அனைத்து பிரச்சனைகளையும் அதில் தெரிவித்துள்ளார். ரவியின் அறிக்கை விவரங்கள் வருமாறு: நமது நாடு எதிர்கொண்டுள்ள பெரும் பிரச்சினைக்கு இடையே ஒரு தனி மனிதன் குறித்த தகவல்கள் பொதுவெளியில் இப்படி பேசுபொருள் ஆகியிருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய மௌனம் பலவீனமாக பார்க்கப்படுவதால் விளக்கம் அளிக்க தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதுவரை என்னை முதுகில் குத்தினார்கள், தற்போது நெஞ்சில் குத்தியதற்கு நன்றி. இதுவே என்னுடைய சார்பில் வரும் இறுதி அறிக்கை. நான் எனது குடும்பத்தினரிடம், நெருங்கிய நண்பர்களிடம் மற்றும் என்னை உண்மையாக நேசிக்கும் ரசிகர்களிடம் விவாகரத்து கோருவதற்கு முடிவு செய்ததை ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன். இந்த முடிவை எனது முன்னாள் மனைவி உள்பட அனைவரின் தனியுரிமையை பாதுகாக்கும் விருப்பத்துடன் எடுத்தேன். மேலும் இந்த விஷயத்தில் மக்கள் குற்றம் சாட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் மௌனம் குற்றமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்போது சமீபத்திய பொது தோற்றங்களின் அடிப்படையில் எனது குணத்தை மட்டுமல்ல, கேள்விக்குள்ளாக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் நான் பொதுவெளியில் அவதூறு செய்யப்படுகிறேன். இந்த கட்டுக்கதையான குற்றச்சாட்டுகளை நான் முற்றிலும் மறுக்கிறேன். நான் எப்போதும் செய்தது போல கண்ணியத்துடன், உறுதியுடன் மற்றும் நீதியின் மீது நம்பிக்கையுடன் என் உண்மையில் நிற்பேன். என்னுடைய சூழ்நிலைகளை முழுமையாக அறிந்து புரிந்து நான் எனது முன்னாள் மனைவியுடனான திருமண வாழ்விலிருந்து விட்டு விலக முடிவு செய்தேன். ஆனால் எனது குழந்தைகளை விட்டு நான் விலக மாட்டேன். எனது குழந்தைகளே எனது நிரந்தர பெருமையும் மகிழ்ச்சியும் ஆவார்கள். என்னுடைய 2 மகன்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன். ஆனால் தற்போது எனது குழந்தைகள் நிதி ஆதாயத்திற்காகவும் பொது அனுதாபத்தை பெறுவதற்காகவும் கருவிகளாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கும்போது உடைந்து போகிறேன். அதே சமயம் பிரிவுக்கு பிறகு நான் வேண்டுமென்றே அவர்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போது எனது குழந்தைகளை நான் பார்க்கவோ அணுகவோ முடியாதபடி கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பவுன்சர்கள் அவர்களுடன் செல்கின்றனர். இதற்கு பிறகும் நீங்கள் என்னை கேள்வி கேட்கிறீர்களா? எனது குழந்தைகள் ஒரு கார் விபத்தில் சிக்கியது 1 மாதத்திற்கு பிறகு ஒரு 3ஆம் தரப்பினர் மூலமாகவே எனக்கு தெரிய வந்தது. காரை பழுது பார்ப்பதற்கு காப்பீட்டிற்காக எனது கையொப்பம் தேவைப்பட்ட போது மட்டுமே எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. இன்னும் அவர்களை சந்தித்து அவர்களின் நலனை அறிய அனுமதிக்கப்படவில்லை. என்னுடைய குழந்தைகள் எப்போதும் பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நம்புகிறேன். ஆனாலும் எந்த தந்தையும் இதற்கு தகுதியானவர் இல்லை. நான் எனது முன்னாள் மனைவியையும் குடும்பத்தையும் என்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்து நேசித்து ஆதரித்தேன். விரைவில் அவர்களின் உண்மை அறிந்து ஒரு ஆணாகவும் தந்தையாகவும் விலகுவதற்கு எனக்கு எவ்வளவு வலிமை தேவைப்பட்டது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்கிறேன். என் குரல், என் கண்ணியம், என் சொந்த வருவாய் மற்றும் நிதி, என் சொத்துகளின் பங்குகள், என் சமூக ஊடக கணக்குகள், என் தொழில் முடிவுகள், பிணையாளர்களாக பெரும் நிதிக்கடன்களில் சிக்கிக் கொள்வது, என் தந்தை மகன் பிணைப்பு, என் சொந்த பெற்றோருடன் தொடர்பு கொள்வது மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவை சுயநலத்துடன் தன்னையும் அவளுடைய பெற்றோரையும் ஆடம்பரமாக மாற்றும் ஒரே நோக்கத்துடன், அதே நேரத்தில் என் சம்பாத்தியத்தில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக 1 பைசா கூட என் சொந்த பெற்றோருக்கு அனுப்ப முடியாமல் இருந்தது. ஆனாலும் நான் அமைதியாகவே இருந்தேன். இதை எல்லாவற்றையும் தவிர்ப்பதற்காக சகித்துக் கொண்டு இயல்பாக நடந்து கொண்டேன். பணம் கொடுத்து கொண்டே இருந்தேன். தங்க முட்டையிடும் வாத்து போல நடத்தப்பட்டேன். என்னுடைய நிதி, முடிவுகள், சொத்துகள், என் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுடனான எனது பிணைப்பு கூட அன்பின் போர்வையில் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு தனிப்பட்ட செல்வாக்கிற்காக பயன்படுத்தப்பட்டன. ஆனால் என்னுடைய மௌனத்துக்கும் வரம்புகள் உண்டு. அமைதியாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும்
தொடர்ந்து பொறுப்புகளையும் செலவுகளையும் ஏற்றுக்கொண்டேன். இன்று என்னுடைய நிதி நெருக்கடிக்கு இதுதான் காரணம். திரைப்படத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்மை தெரியும் என்று ரவி மோகன் குறிப்பிட்டுள்ளார்.